ஹே ஆல் ஸோ இது ஒரு லாங் வீடியோ தான். நரசிம்மர் கோயில்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30K பக்கமாக வியூஸ்ன்றது போயிருந்தது. அதோட லாங் வீடியோ தான் இது. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வீடியோஸ்ன்றது போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிலாம் வீடியோலாம் எடுக்கல. ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டென்ட்காகவே நீ கோயில் போகிற அப்படின்ற மாதிரிலாம் சிலர் நினைக்கிறாங்க. பட் நாட் லைக் தட். நான் எப்பயுமே யூஸ்வலாக போகிற என்னோட ஹேபிட் தான். இப்போ சாட்டர்டேஸ்னால் இந்த மாதிரி கோயில் போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது எனக்கு அந்த டைமில் ஓகே இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ எடுப்பேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போது நிறையா பேருமே என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீ ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து ருத்ராட்சா வந்து வியர் பண்ணுற, அது உனக்கு செட் ஆகலை. ஸோ வெஸ்டர்ன் வியர்க்கெலாம் வந்து ருத்ராட்சா போடாத, செட் ஆகலை, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் நான் ருத்ராட்சா போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காகவோ ஒரு அழகுக்காகவோ அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை பிலீஃப் ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப ரீசன்ட் டேஸாக நெகட்டிவிட்டின்றது அதிகமாக இருந்தது. சிம்ம ராசின்றப்போ ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ருத்ராட்சான்றது ரொம்ப க்ளோஸ் டு சிவா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ தட்ஸ் வை நான் கையிலையும் சரி நெக்லேயும் சரி அந்த கோல்ட் செயின்லேயே அட்டாச் பண்ணி வியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1 இயர் கூட ஆகலை நான் வியர் பண்ணி. அதுக்குள்ளேயே இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ கோயில் போகும்போது பூ வச்சுட்டு போகலதா எப்படி? ஸோ அதனால தான் பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் இட். கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. நரசிம்மர் கோயில் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியர். ஸோ ஏன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு சில மந்த்ஸ் இருக்கும், மைட் பி ஒரு 1 இயர் இருக்கும், நான் 1 இயராக நரசிம்மர் கோயில் போயிட்டுருக்க வரைக்குமே எனக்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ். இப்போது எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு என்ன வேண்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் ப்ரே பண்ணுறதை விட ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் கிளம்பி வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போகலான்னு போனதும் ஒரு அக்கா வந்துட்டு கரெக்டாக நான் வண்டி ஏறி உட்கார்றேன். எங்கள் அம்மா வீடியோ எடுக்க எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு வந்து நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், நீங்களே பாருங்கள். வேருக்கு தகுந்த மாதிரியே சூப்பர் அழகு. ஸோ அஃப்கோர்ஸ் திஸ் காம்ப்ளிமெண்ட் மேட் மை டே அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் சைடில் இருந்ததில்லை. எப்பயுமே ஐ வில் பி லைக் கிவிங் சைடில் தான் இருந்திருக்கேன். நான் தான் வந்து ஒரு உமன் பார்த்தேன்னா, ஸோ ட்ரெஸ் நல்லாயிருக்கு, ஸோ அவுட்ஃபிட் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் ரேண்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு கேர்ள்ஸ். பட் எனக்கு ரிசீவிங் சைடில் காம்ப்ளிமெண்ட்ஸுன்றது லெஸ்ஸாக தான் வரும். ஸோ அதுவும் உமன் டு உமன் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஸோ ஸ்பெஷல். உடனே மென் காம்ப்ளிமெண்ட் பிடிக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஐ அக்ரி தட் ஐ லவ் உமன் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சொல்கிறது இன்னுமே ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ தட்ஸ் இட். நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஸோ சொல்லப்போனால் ஒரு 6 o'clock அண்ட் எபோவ் தான் நாங்கள் போயிருந்தோம். முன்னாடியே கிளம்பியிருக்கணும். நான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் கிளம்புறேன்ட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப க்ளவுடியாக மழை வர மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் ஆர்எஸ்ன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு ரோட் கட் ஆகும். அங்கேருந்து போனோம்னா ஸ்ட்ரைட்டாக நரசிம்மர் கோயிலில் ரீச் ஆகிடலாம். ஸோ போகிற வழியில் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பிளேஸு. ஸோ நாங்களும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைக்கும் இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் மேக்ஸிமம் இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே குவிட் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கேக்கு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் இந்த முறுக்கு, எள்ளுருண்டை, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முறுக்கு வந்து ஹெல்த்தி இல்லை, எள்ளுருண்டை ஹெல்த்தி தான் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் மீட்டிங்காக வைக்கிறாங்கங்க, சாவடிக்கிறாங்க. ஸோ அதனால் இடையில இந்த
இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் உள்ளே போனால் தான் தூக்கம் வராது, அதனால் அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டேன். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டப்பா டப்பாவாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஷாப்புக்கு போகும், நம்ம வேணும்னா இதுலேயே வாங்கிக்கலாம். ஸோ கீ எல்லாமே கிடைக்கும் இது. ஸோ இங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் சங்ககிரி பீப்புள்ஸ்க்கு மைட் பி இங்கே சைடு வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கடலை மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு கோயில் போகிறோம். சங்ககிரி ஆர்எஸ்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் ரோடில் நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நரசிம்மர் கோயில் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். லெஃப்ட் சைடில் ஒரு கட் வரும், ஸோ மண் ரோடு மாதிரி பிரியும். அங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னாலே கோயில் பார்க்கலாம். எனக்கு இன்னுமே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த கோயிலுக்கு இப்போ அதிகமாக எல்லோரும் வராங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரோட் மாதிரி போட்டாங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலி கோயில் ரீச் ஆயாச்சு. நான் லாஸ்ட் பழனி விலாகில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் நிறைய டாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சாப்பாடு தண்ணி எப்பயுமே டாக்ஸ்க்கு வச்சுருப்பாங்க. இந்த டாக் யாரையுமே ஒன்றுமே பண்ணாது. ஸோ இது வந்து நான் சொல்கிற கருத்து நிறைய பேர்த்துக்கு வந்து அப்போஸாக கூட இருக்கலாம், பட் டாகை பொறுத்த வரைக்கும் நாம் அதை ஏதாவது பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கோயில் அப்படின்றப்போ எல்லா உயிருக்கும் சமம். ஸோ டாக்ஸ்ன்னு இல்லை, எல்லா உயிருமே அங்கே நம்ம மட்டும்தான் போகணும், மனுஷங்க மட்டும்தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ டாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியுதோ இல்லையோ, தட் இஸ் செகண்டரி. அடிக்க மட்டும் செய்யாதீங்க, தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றினாலும் ஐ டோன்ட் ஈவன் கேர். ஸோ அவ்வளோதான், சாமிலாம் பார்த்துட்டு கும்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள், விஷுவலாக சாமியை நீங்களுமே கும்பிட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ பிரசாதம்லாம் வாங்கிட்டு பார்க்குறோம், அந்த ஸ்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்செங்கோடு மலையுமே தெரியும். நான் ஃபைனல் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஸ்டே டியூன்டு, நிறைய லாங் வீடியோஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பாய்.